வெல்கம் டு தமிழ் பட்டாளம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது இந்த குரூப் 2-2Aக்கான யூனிட் 6ல் தமிழ்நாட்டின் வரலாறு, பண்பாடு, மரபு மற்றும் சமூக அரசியல் இயக்கங்கள். ஏன்னா இதுலேருந்து நம்மளுக்கு என்ன பண்ணியிருக்காங்க, 20 கொஷின்ஸ் கேட்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் தமிழ் சமுதாய வரலாறு, அது தொடர்பான தொல்லியல் கண்டுபிடிப்புகள், அது ரொம்ப முக்கியம். சங்ககாலம் முதல் இக்காலம் வரையிலான தமிழ் இலக்கிய வரலாறு அப்படின்னு சொல்லிட்டு இலக்கிய வரலாறு அப்படிங்கிறது அது நம்ம படித்தாகணும். ப்ளஸ் திருக்குறள்லையும் நம்மளுக்கு என்ன பண்ணியிருக்காங்க, டாப்பிக்காக கொடுத்துருக்காங்க. மதசார்பற்ற தனித்தன்மை உள்ள இலக்கியம், அன்றாட வாழ்வியலோடு தொடர்பு தன்மை, மானுடத்தின் மீதான திருக்குறளின் தாக்கம், திருக்குறளும் மாறாத விழுமியங்களும், சமூக அரசியல் பொருளாதார நிகழ்வுகளில் திருக்குறளின் பொருத்தப்பாடு, திருக்குறளின் தத்துவ கோட்பாடுகள் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணியிருக்காங்க, திருக்குறள் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் விடுதலை போராட்டத்தில் தமிழ்நாட்டின் பங்கு, அப்புறம் ஆங்கிலேய எதிரான தொடக்க கால கிளர்ச்சிகள், விடுதலை போராட்டத்தில் பெண்களின் பங்கு, 19ஆம் 20ஆம் நூற்றாண்டுகளில் தமிழ்நாட்டின் சமூக அரசியல் இயக்கங்களின் பரிணாம வளர்ச்சி, நீதி கட்சி, பகுத்தறிவுவாதத்தின் வளர்ச்சி, சுயமரியாதை இயக்கம், திராவிட இயக்கம் மற்றும் இவ்வியக்கங்களுக்கான அடிப்படை கொள்கைகள், தந்தை பெரியார் மற்றும் பேரறிஞர் அண்ணாவின் பங்களிப்பு அப்படி சொல்லிட்டு நம்மளுக்கு யூனிட் 6 அப்படிங்கிறப்போ இதில் தமிழ்நாட்டின் வரலாறு, பண்பாடு, மரபு எல்லாமே என்ன ஆகுது, கவர் ஆகுது. 20 கேள்விகள் இதில் தான் கேட்க போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்கனால இன்றைக்கி என்ன பண்ணியிருப்போம், லாஸ்ட் டைம் ஒரு ரிவிஷன் மாதிரி என்ன பண்ணிடலாம், இந்த யூனிட் 6 வந்து நம்ம லாஸ்ட் டைம் ரிவிஷன் வந்து இன்றைக்கி பார்த்துடலாம். சங்ககாலத்தில் பயன்படுத்தப்பட்ட எழுத்து முறை. சங்ககாலத்தில் பயன்படுத்தப்படுறது எது அப்படின்னா தமிழ் பிராமி. எந்த இடத்தில் சங்ககால சோழர்களினுடைய காசுகள் தொல்லியலாளர்களால் கண்டுபிடிக்கப்பட்டது? சோழர்களின் காசுகள் அரிக்கமேடு. ஆதிச்சநல்லூர் அகழ்வாய்வை முதலில் மேற்கொண்டவர் ஆதிச்சநல்லூர் அகழ்வாய்வு ஆண்ட்ரூ ஜாகர் வந்து என்ன பண்ணியிருப்பாங்க, 1876 அதை வந்து அகழாய்வு மேற்கொண்டிருப்பாங்க. சங்கம் என்ற சொல் எதனை குறிக்கிறது? சங்கம் அப்படின்னா தமிழ் கவிஞர்களின் அவை. சங்ககாலத்தில் தமிழகம் முழுவதும் கொண்டாடப்பட்ட பண்டிகை, தமிழகம் முழுவதும் கொண்டாடப்பட்டது எது அப்படின்னா திருவாதிரை. பாண்டிய அரசு செல்வ செழிப்பு மிக்க உலகிலேயே மிக ஒரு அற்புதமான பகுதி என புகழ்ந்த அறிஞர். எதை பற்றி புகழ்ந்திருக்காரு? பாண்டிய அரசு பற்றி சொல்லியிருக்காரு மார்கோ போலோ. இந்திய தொல்லியல் துறையின் முதலாவது இந்திய டைரக்டர் ஜெனரல், ஃபஸ்ட்டு தொல்லியல் துறையினுடைய டைரக்டர் ஜெனரல் யார் அப்படின்னா தயாராம் சஹானி. சரியான கூற்றை தேர்ந்தெடுக்கவும். எது அப்படின்னு சரின்னு பார்த்தீங்கன்னா 1, 2, 3 வந்து சரியானது. புதுக்கோட்டை மாவட்டம் பொற்பனைக்கோட்டை என்ற இடத்தில் சங்ககால நடுக்கற்கள் காணப்படுகின்றன. அது கரெக்ட். புதுக்கோட்டை, பொற்பனைக்கோட்டை சங்ககால நடுகள். அரிக்கமேடு என்ற இடம் சங்ககால துறைமுகப்பட்டினமாக இருக்குது. அது வந்து சரியானது தான். இந்திய கருவூலம் மற்றும் புதையல் சட்டம் 1878. கருவூலம் மற்றும் புதையல் சட்டம். ஆனால் அந்த ரோமானிய நாணயங்கள் ஃபுல்லாகவே தென்னிந்தியாவில் எங்கே கிடைக்கும் அப்படின்னா கோவை மண்டலங்களில் செறிந்து காணப்படுது அப்படின்னு சொல்லுவாங்க. கீழ்கண்டவற்றுள் எது தவறான இணை? தவறானது எது அப்படின்னா 1 மட்டும்தான் என்னது தவறானது. இளஞ்சேட் சென்னி அப்படிங்கிறவர் சோழன் தான் இளஞ்சேட் சென்னி. சேரன் செங்குட்டுவன், இவங்க 2 பேரும் மாறி இருக்காங்க. மாங்குளம் தமிழ் பிராமி கல்வெட்டு பற்றி குறிப்பிடும். உருத்திரங்கண்ணனார் பட்டினப்பாலை, உருத்திரங்கண்ணனார் வந்து பட்டினப்பாலை எழுதியிருப்பார். வேளிர்குல சிற்றரசர் அப்படின்னு சொல்லிட்டு திதியனை வந்து குறிப்பிடுறாங்க. தமிழ்நாட்டில் கண்டுபிடிக்கப்பட்ட சோழர்களினுடைய கல்வெட்டுகளினுடைய ஆரம்பகால செப்பேடு. சோழர்களினுடைய ஆரம்பகால செப்பேடு அப்படிங்கிறது சோழர்களின் ஆரம்பகால செப்பேடு திருவாலங்காட்டு செப்புப்பட்டயம். இதுதான் அது சோழர்கள் காலது. மட்டும்தான் சரி. ஏன்னா வேள்விக்குடி செப்பேடு ஜடில பராந்தக நெடுஞ்சடையான் பாண்டியன் பற்றி குறிப்பிடும். வேலூர் பாளையம் அப்படிங்கிறது பல்லவனான 3ஆம் நந்திவர்மன் தான் வேலூர் பாளையம். சின்னமனூர் செப்பேடு வந்து பாண்டியர்கள் பற்றி தான் என்ன பண்ணும், குறிப்பிடும். இந்த திருவாலங்காடு செப்பேடு 1ஆம் ராஜேந்திர சோழனான சோழர்களினுடைய பற்றி குறிப்பிடுது. தேனி மாவட்டம் புலிமான் கோம்பையில் பிராமி கல்வெட்டுகளுடன் கூடிய அடிய நறுக்கற்கள் 2006 வந்து என்ன பண்ணியிருக்காங்க, கண்டுபிடிச்சிருக்காங்க. சுடுமண் கலங்களில் மக்களின் பெயர்கள் தமிழ் பிராமி எழுத்துக்களால் குறிக்கப்பட்டுள்ள இடங்களில் சரியானது. தமிழ்நாட்டில் அரிக்கமேடு, அழகன்குளம், கொடுமணல், கீழடி இங்கே எல்லாமே என்ன பண்ணியிருக்காங்க, இந்த தமிழ் பிராமி எழுத்துக்களால் கண்டுபிடிக்கப்பட்ட சுடுமண் கலங்கள் கிடைச்சிருக்கு. எகிப்து நாட்டின் பெரனிகே, குசேர் அல் காதிம் இங்கேயும், ஓமன் நாட்டினுடைய கோர்ரோரி அப்படிங்கிற இடத்துலையும் என்ன பண்ணியிருக்காங்க, கண்டுபிடிச்சிருக்காங்க. சங்ககாலத்தில் செலவாணி பற்றிய பொருளாக நாணயங்கள் பற்றிய கீழ்கண்ட கூற்றுக்களுள் சரியானது அப்படிங்கிறது இது என்னது 1, 3, 4 சரி. 1, 3, 4 வந்து சரியானது. கொடுமணல், போடிநாயக்கனூர் ஆகிய ஊர்களில் முத்திரை குறித்த நாணயங்கள் கிடைத்துள்ளன. கொடுமணல்லையும் போடிநாயக்கனூரில்.
இந்த ரோமானிய நாணயங்கள் இப்போ தான் நம்ம பார்த்தோம், அது கோவை மண்டலங்களில் செறிந்து காணப்படுது. அழகன்குளம், கரூர், மதுரை ஆகிய இடங்களிலும் அவை காணப்படுகின்றன. கட்டி வடிவிலான தங்கம், வெள்ளி போன்ற மதிப்புமிக்க உலோகங்களை புள்ளியன் அப்படின்னு சொல்லிட்டு குறிக்கிறாங்க. தமிழ்நாட்டில் இருந்த வணிகர்கள் பற்றியும் குதிரை வணிகர்கள் பற்றியும் குறிப்பிடக்கூடிய நூல் மகாவம்சம். பழங்கால பொருட்கள் மற்றும் கலைக்கருவூலம் சட்டம் எது அப்படின்னா இது வந்து என்ன இருக்குது, மாற்றி இருக்குது. 1972. பழங்கால பொருட்கள் மற்றும் கருவூல சட்டம் 1972. இந்திய கருவூலம் மற்றும் புதையல் சட்டம் 1878. பழமை வாய்ந்த நினைவு சின்னங்கள், தொல்லியல் ஆய்வுக்களங்கள் மற்றும் எஞ்சிய பொருட்கள் 1958. பழங்கால பொருள் கலை கருவூலம்னா 72, புதையல் சட்டம்னா 878, பழமை வாய்ந்த நின்னங்கள் எஞ்சிய பொருட்கள் சட்டம் 1958. சதுர வடிவிலான செப்பு நாணயங்களை வெளியிட்டவர்கள் சோழர்கள். நூல் நூற்கும் கதிர்களும் துண்டு துணிகளும் எங்கு கிடைத்ததற்கான சான்று இருக்கு? கொடுமணல். காடாக இருந்த இடங்களை வேளாண் நிலங்களாக மாற்றுதல், நீர்ப்பாசன வசதிகளை மேம்படுத்துதல் ஆகிய பெருமைக்குரிய சோழ அரசன் கரிகாலன். சேரர்களை பற்றி குறிப்பிடக்கூடிய கல்வெட்டு புகழூர் கல்வெட்டு. காயல் சிறந்த நகரம் என விவரித்த வெனிஸ் பயணியார் அப்படின்னா மார்கோ போலோ. காயல் வந்து சிறந்த நகரம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. வெனிஸ் நகர பயணியான மார்கோ போலோ. கீழ்கண்ட கூற்றுக்களுள் சரியானது எது அப்படின்னா 3 மட்டும்தான் என்னது சரியானது. வந்து 3 மட்டும் சரியானது. ஏன்னா 10 அப்படின்னாவே நம்மளுக்கு தெரியும், அது சேர அரசர்கள் பற்றி அவங்களுடைய ஆட்சி பகுதி பற்றியும் குறிப்பிடக்கூடியது. காவேரி பூம்பட்டினத்தில் நடந்த வணிக நடவடிக்கைகள் பற்றி காவேரி பூம்பட்டினம் பட்டினப்பாலை விவரிக்கிறது. சோழர்களினுடைய சின்னம் புலி சின்னம். அவர்களின் புலி உருவம் பொறித்த சதுர வடிவிலான செம்பு நாணயங்களை வெளியிட்டிருக்காங்க. நெய்தல் நிலம் அப்படிங்கிறது எப்படி இருக்கும்? நெய்தல்னா கடல் பாங்கான நிலம் தான் என்னது நெய்தல் நிலம். மௌரிய ஆட்சி அமைப்புகள் மற்றும் சமூகம் குறித்த செய்திகளை தம் குறிப்புகளால் அளித்தவர். மௌரியர்களினுடைய ஆட்சி பற்றி சொன்னவர் மெகஸ்தனீஸ். பின்வரும் கல்வெட்டுகளில் தமிழ் கூட்டமைப்பின் சீர்குலைவு பற்றி குறிப்பிடக்கூடியது. தமிழ் மண் கூட்டமைப்பு பற்றி சொல்லக்கூடியதும் தமிழ் கூட்டமைப்பினுடைய சீர்குலைவு பற்றி ரெண்டுமே என்னது காரவேலரின் கதிகும்பா கல்வெட்டு தான் என்ன பண்ணியிருப்பாங்க, குறிப்பிட்டிருப்பாங்க. பின்வருவனவற்றுள் சரியானது. பெரும்பாலை தருமபுரி மாவட்டம், மயிலாடும்பாறை கிருஷ்ணகிரி மாவட்டம், சிவகலை தூத்துக்குடி, துளுக்கார்பட்டி திருநெல்வேலி. அனைத்துமே என்னது சரியானது தான். அனைத்துமே சரி. 1 2 3 4 சரி. பெரும்பாலை தருமபுரி, மயிலாடும்பாறை கிருஷ்ணகிரி, சிவகலை தூத்துக்குடி, துளுக்கார்பட்டி திருநெல்வேலி. ஓவாமலை தொல்லியல் இடம் எங்கு அமைந்துள்ளது அப்படின்னா மதுரை. ஆலங்குளம் அகழ்வாராய்ச்சி இடம் அழகன்குளம் தான் ராமநாதபுரம். குடுமியான் மலை இசை கல்வெட்டு பற்றி குறிப்பிடக்கூடியது. குடுமியான் மலை அப்படின்னாவே அது இசை கல்வெட்டு. முதலாம் மகேந்திரவர்மன் பற்றி குறிப்பிடும். அத்திரப்பாக்கத்தில் கண்டுபிடிக்கப்பட்ட கற்கருவிகள் எல்லாமே இடைக்கற்காலத்தை சார்ந்தவை. அத்திரம்பாக்கம் இடைக்கற்காலம். தமிழ் மன்னர்களின் கூட்டமைப்பை தெரிவிக்கும் கல்வெட்டு. தமிழ் மன்னர்களின் கூட்டமைப்பு சீர்குலைவு எல்லாமே காரவேலரின் கதிகும்பா கல்வெட்டு. தொல்லியல் ஆராய்ச்சிக்கான இடங்கள். ஆதிச்சநல்லூர் என்ன வரும் அப்படின்னா தூத்துக்குடி. மாங்குளம் மதுரை, கொடுமணல் ஈரோடு, கீழடி சிவகங்கை. கீழடி எங்கே இருக்குது? சிவகங்கை மாவட்டத்தில் இருக்குது. எந்த புதைப்பொருள் ஆராய்ச்சி தமிழகத்திற்கும் ரோமாபுரிக்கும் இடையில் கடல் வாணிகம் விரிவை வளத்தையும் பெரிதும் விலகே காட்டுகிறது அப்படின்னா அரிக்கமேடு. புதிய கற்கால பண்பாடு தமிழகத்தில் பரவியிருந்தது. புதிய கற்காலம் பையம்பள்ளி. சோழர்களை பற்றி குறிக்கும் முதல் கல்வெட்டு அசோகரின் 13ஆம் பாறை கல்வெட்டு சோழர்கள் பற்றி குறிப்பிடக்கூடியது. தமிழகத்தில் எங்கு வளவளப்பாக்கப்பட்ட கற்கருவிகள் பெரிதும் கிடைத்துள்ளன? பையம்பள்ளியில். எந்த தொல்லியல் ஆராய்ச்சியாளர் முதலில் பாண்டியர்களினுடைய முத்துச்சந்தையை கண்டுபிடித்தவர் யாரு அப்படின்னா பாண்டியர்களினுடைய முத்துச்சந்தையை கண்டுபிடித்தவர் கால்டுவெல். கீழ்காணும் பத்தியை கவனமாக படித்து சரியான விடை. ஊர் வந்து எங்கே அப்படின்னா திருநெல்வேலி மாவட்டம், நம்பி ஆற்றங்கரையின் இடது கரையில் அமைந்துள்ளது. இந்த நம்பி ஆற்றங்கரை இரும்பு கார்கால கலாச்சாரத்தின் வேர்களை தேடுவதற்கான ஒரு அகழ்வாராய்ச்சி மேற்கொள்ளப்பட்டது. பழங்கால பொருட்களுக்கு பெயர் பெற்ற இந்த செழிப்பான தொல்லியல் நகரம் திருநெல்வேலி நம்பி ஆற்றங்கரையில் இருக்கக்கூடியது துளுக்கார்பட்டி. பின்வரும் அரிக்கமேட்டு அகழ்வாயினை மேற்கொண்டவர். அரிக்கமேடு அப்படின்னாவே மார்டிமர் வீலர் 1940 என்ன பண்ணியிருப்பாரு, இந்த மார்டிமர் வீலர் வந்து அகழாய்வு அரிக்கமேடு அகழாய்வு. சங்ககாலத்தில் பொன்னை உருக்கும் உருக்கு உலைகள் இருந்ததற்கான சான்று. பொன்னை உருக்கும் உருக்கு உலைகள் பட்டணம் வந்து இருந்திருக்கு. அசோகர் கல்வெட்டில் கேரள புத்திரர்கள் அப்படின்னு சேரர்களை குறிப்பிடுறாங்க.
மாங்குளத்தில் கண்டறியப்பட்ட தமிழ் பிராமி கல்வெட்டு. மாங்குளம் பாண்டிய நெடுஞ்செழியன் பற்றி குறிப்பிடக்கூடியது. பல்லவர்களினுடைய கிராம நிர்வாகம், பல்லவர்கள் பற்றி குறிப்பிடக்கூடியது திருச்சிராப்பள்ளி கல்வெட்டு. மஸ்லின் துணிக்கு சாயம் போடுவதற்கான சான்று எந்த அகழாய்வில் கிடைத்துள்ளது? மஸ்லின் துணிக்கு சாயம் போடுறது அரிக்கமேடு. குதிரை பயன்பாடு பற்றிய சான்று அப்படிங்கிறது இந்த சானூர் அகழாய்வு, காஞ்சிபுரத்தில் சானூர் அகழாய்வில் கண்டுபிடிச்சிருப்பாங்க. நிகம அப்படிங்கிற தமிழ் பிராமி பொறிக்கப்பட்டுள்ள பானை ஓடு கொடுமணலில் கிடச்சிருக்கு. நிகம அப்படிங்கிறது கொடுமணல். பெரும் புதைக்குழி அமைந்துள்ள பகுதிகள். கொடுமணம் அப்படிங்கிறது எங்கே இருக்குது? ஈரோடில் இருக்குது. ஈரோடு கொடுமணம். ஆதிச்சநல்லூர் இப்போ தூத்துக்குடி, அப்போ இது ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின். திருநெல்வேலி. சங்கமேடு தென்னார்காடு. அமிர்தமங்கலம் அப்படிங்கிறது செங்கல்பட்டு. கொடுமணம் ஈரோடு, ஆதிச்சநல்லூர் திருநெல்வேலி, சங்கமேடு தென்னார்காடு, அமிர்தமங்கலம் செங்கல்பட்டு. நீதி நூல்களில் மிகவும் சிறியது எது அப்படின்னா, நீதி நூல்களில் இன்னா 40, இனியவை 40 சிறிய நூல்கள். 5 60 அப்படின்னு எதை குறிப்பிடுறோம்? கைநிலை. பரிமேலழகர் உரையுடன் முதன்முதலாக திருக்குறளை பதிப்பித்தவர் ராமானுச கவிராயர். 14 கீழ்கணக்கு நூல்களுள் வரலாற்றை மிகுதியாக கூறக்கூடியது பழமொழி 400. முல்லை திணையை முதலாக கொண்ட கீழ்கணக்கு நூல். முல்லை திணையை முதலாக கொண்டது 5 50. செல்வர் மனம் போல் மாண்பு கவின் ஈன்ற நல்கூர்ந்தார் மேனி போல் புல் என்ற காடு அப்படின்னு சொல்லக்கூடியது கார் 40. சோழன் செங்கனான் சேரல் கணைக்கால் இரும்புரை பற்றி குறிப்பிடக்கூடியது களவழி 40. உணவு கொடுத்து ஆதரிப்போர் பெருவாழ்வு பெறுவர் என்று தன்னுடைய 21 பாடல்களில் சிறப்பிப்பது ஏலாதி. நிறைநெஞ்சம் உடையானை நல்குறவு அஞ்சும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னது திருகடுகம் நல்லாதனார். திருக்குறள் மொழிபெயர்ப்பு. ஜெர்மன் கிரவுல். பிரெஞ்சு யார் மொழிபெயர்த்திருப்பாங்க? ஏரியல். ஹிந்தி பிடி ஜெயின். தெலுங்கு வைத்தியநாத பிள்ளை. வடமொழி அப்பா தீட்சிதர். அதெல்லாம் திருக்குறளில் அந்தந்த மொழிகளில் மொழிபெயர்த்தவங்க. ஜெர்மன்னா கிரவுல், பிரெஞ்சு அப்படிங்கிறவங்க, பிரெஞ்சுனா ஏரியல், ஹிந்தி பிடி ஜெயின், தெலுங்கு வைத்தியநாத பிள்ளை, வடமொழி அப்பா தீட்சிதர். கார்த்திகை திருவிழா பற்றி குறிப்பிடக்கூடியது களவழி 40. கார்த்திகை திருவிழா களவழி 40. பெண்ணை இழிவுபடுத்தும் நஞ்சாக கருதும் வழக்கத்தை முதலாக குறிப்பிடுவது இனியவை 40. சங்ககால மன்னர்கள், புலவர்கள், மூவேந்தர்கள் பற்றி குறிப்பிடக்கூடியது பழமொழி 400. திருக்குறள் மணி விளக்க உரை எழுதினவர் அப்பாத்துரை. வள்ளுவம் வாசுப்பா மாணிக்கம். திருக்குறள் ஆராய்ச்சி பதிப்பு கிவா ஜெகநாதன். வாழும் வள்ளுவம் வாசே குழந்தைசாமி எழுதியிருப்பாங்க. வாழும் வள்ளுவம் வாசே குழந்தைசாமி. திருக்குறளை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்த இந்தியர் யார்னா KM பாலசுப்ரமணியம். செயற்கை செங்கல் கப்பல் துறை கொண்ட ஒரே சிந்து சமவெளி நகரிகம். செயற்கை துறைமுகம் கொண்டது லோத்தல். அகழ்வாரை தாங்கும் நிலம் போல இது தம்மை இகழ்வார் பொறுத்தல் தலை. பொறையுடைமை. ஆற்றுதல் என்பது ஒன்று அளந்தவர்க்கு உதவுதல். போற்றுதல் என்பது புணர்ந்தாரை பிரியாமை அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்தலையனா என்ன சொல்லுவாங்க? பண்பெனப்படுவது பாடறிந்து ஒழுகுதல். பின்வரும் நூல்களில் 14 மேற்கணக்கு வகையை சார்ந்தது. மேல்கணக்கு நூல்கள் அதில் வர்றது தான் என்னது? திருமுருகாற்றுப்படை. சங்க காலத்தில் சமுதாயத்தில் நிலவி வந்த உடன்கட்டை ஏறும் வழக்கத்தை பற்றி எடுத்து கூறக்கூடியது தொல்காப்பியம். யார் ஒருவருடைய உயிரை யமன் கூட பறிக்க தயங்குவான் அப்படின்னு சொல்லிட்டு கொல்லாதவனை பற்றி சொல்லியிருக்காங்க. கொல்லாமை அப்படிங்கிறதுல துறவரவையெல்லாம் என்ன பண்ணியிருப்பாங்க? கொல்லாதவனை தான் என்ன பண்ணியிருப்பாங்க? குறிப்பிட்டிருப்பாங்க. கொல்லாமை மேற்கொண்டு ஒழுகுவான் வாழ்நாள் மேல் செல்லா துயிருண்ணும் கூற்றுவன் கூட என்ன பண்ணுவாராம்? தயங்குவார் அப்படின்னு சொல்லுவாங்க. நல்ல குடும்பத்திற்காக அணிகலன் அப்படின்னு சொல்லிட்டு நல்ல குடும்பத்திற்கு அணிகலன் நல்ல குழந்தைகள். அருள் என்னும் குழந்தைக்கு வள்ளுவர் எதனை செவிலித்தாக குறிப்பிடுகிறார் அப்படின்னா செல்வத்தை குறிப்பிடுகிறார். அருள் இல்லாருக்கு இவ்வுலகம் இல்லை, பொருள் இல்லாருக்கு இவ்வுலகம் இல்லாகி ஆங்கு. செல்வம் அப்படிங்கிறத என்ன பண்ணாரு? குறிப்பிடார். மயக்கம் தெளிந்த மாசற்ற காட்சி உழவருக்கு எது கிட்டும் அப்படின்னா மயக்கம் இல்லாதவங்களுக்கு எது கிட்டும் அப்படின்றது இன்பம் தான் கிட்டும்.
காமம், வெகுளி, மயக்கம், இவை மூன்றன் நாமம் கெடும் நோய். இது இல்லை அப்படின்னா நம்மளுக்கு இன்பம் தான் கிடைக்கும். விருந்தினரின் முகத்தோடு எந்த மலத்தை வள்ளுவர் எந்த மலரோடு வள்ளுவர் குறிப்பிடுகிறார்னா அனிச்ச மலரை குறிப்பிடுறாரு. மோப்பக்குழையும் அனிச்சம் முகம் திரிந்து நோக்கக்குழையும் விருந்து அப்படி சொல்லிட்டு அனிச்ச மலரை குறிப்பிடுறாரு. கரிகாலனுடைய ஆட்சியின் சிறப்பு பற்றி குறிப்பிடக்கூடியது, கரிகாலனை பற்றி சிறப்பிக்க சொல்லக்கூடியது பட்டினப்பாலை. சரியான பொருத்தங்கள் எது அப்படின்னா 2, 3 சரி. உமறு புலவர் சீராப்புராணம், வீரமாமுனிவர் தேம்பாவணி, மணிமேகலை அப்படின்னா யார் வருவாங்க? சீத்தலை சாத்தனார் வருவார். இளங்கோவடிகள் சிலப்பதிகாரம், மகாபாரதம் வியாசர் வருவார். ராமாயணம் வால்மீகி வருவாங்க. உலக உயிர்கள் எல்லாம் யாரை கை கூப்பி வணங்கும் அப்படின்னா உயிர்களை கொல்லாத புலால் உண்ணாத மாந்தரை. புலால் மறுத்தல் அப்படிங்கிறது கொல்லால் புலானை மறுத்தானை கை கூப்பி எல்லா உயிரும் தொழும். பசி என்னும் கொடிய நோய் யாரை அணுகுவதில்லை அப்படின்னா யாரை அணுகாது? பகிர்ந்து உண்பவரை பசி என்னும் கொடிய நோய் அணுகுவதில்லை. கீழ்கண்ட கூற்றுக்களுள் கீழடி பற்றிய சரியானது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கீழடியில் செங்கற் கட்டுமானங்கள் இருந்திருக்கும். தமிழ் பிராமி எழுத்து கொண்ட ஒரு மட்கள ஓடுகள் கிடைச்சிருக்கும். கண்ணுக்கு மைத்தீட்டும் செப்பு கம்பி இருந்திருக்கும். ஆனால் பதிற்றுப்பத்து அப்படிங்கிறதுல கொடுமணல் பற்றி தான் என்ன பண்ணியிருப்பாங்க? பதிற்றுப்பத்தில் குறிப்பிட்டிருப்பாங்க. இருப்புணலும் வாய்ந்த மலையும் வருப்புணலும் வல்லரனும் நாட்டிற்கு உறுப்பு அப்படின்னு சொல்லிட்டு இருப்புணல் அப்படின்னு எதை குறிப்பிடுறாங்க? மழை நீர், கிணற்று நீர் அப்படிங்கிறது என்னது? இருப்புணல். செம்புல பெயர் நீர் போல அன்புடை நெஞ்சம்தான் கலந்தனவே அப்படின்னு குறுந்தொகை பாடல். கல்வெட்டுகளில் தமிழக அரசுகளின் கூட்டணி காரவேலரின் கதிகும்பா கல்வெட்டு. முகஞ்சதாரோ அப்படிங்கிறது பெருங்குளியல். ஹரப்பா சஹானி. திரிமுகம் அப்படின்னு யாரை சொல்கிறாங்க? 3 முகம் சிவன். வெண்கலக்கோல் அப்படிங்கிறது ஒரு அளவு முறை. பிறப்பென்னும் பேதமை நீங்க சிறப்பென்னும் செம்பொருள் காண்பது அறிவு. பீலிப்பை சாகாடும் அச்சிரும் அப்பண்டம் சால மிகுத்து பெயின். அதாவது தன் சக்தியின் அளவை கடத்தல் கூடாது. மனம் உடம்பாடு இல்லாதாரோடு சேர்ந்த வாழ்க்கை எதோடு தங்கியிருப்பது போன்றது அப்படின்னா பாம்போடு தங்கியிருந்தது. உடம்பாடு இல்லாதார் வாழ்க்கை குடங்கருள் பாம்போடு உடன் உறைந்தற்று அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. யாழுளே பிறப்பினும் யாழ்க்கு அவைதான் என் செய்யும் சூழுங்கால் நும்மகள் நுமக்கு ஆங்கு அணையலே அப்படின்னு சொல்லிட்டு இதுவும் கலித்தொகை பாடல். இல்வாழ்க்கை தொடங்கும் போது பிறந்த இடத்தினுடைய பாசம் விலகும். டெரகோட்டா மற்றும் சைப்ரஸ் தீவில் எந்த பேரரசின் தூதுக்குழுவை பேரரசர் அகஸ்டஸ் சீசர் வரவேற்றார்? பாண்டியருடையது. சிந்துவெளி நாகரிகம் பற்றியது. ஹரப்பா மொஹஞ்சதோரோவின் வீடுகள் சுட்ட செங்கற்களால் பயன்படுத்தப்பட்டன. அது சரிதான். காளிபங்கன் மற்றும் லோத்தலில் சுடாத செங்கற்கள் பயன்படுத்தப்பட்டது. சுட்ட செங்கற்களில் சாக்கடைகள், கிணறுகள், குளியலறைகள், நடைபாதைகள் கட்ட பெரும்பாலும் பயன்படுத்தப்பட்டது. இதில் சுட்ட செங்கற்கல்ல. சிந்து சமவெளி நாகரிகத்தில் வீடுகளில் ஒரு முற்றமும் அதனை சுற்றி 4 மற்றும் 6 தங்கும் அறைகளும் அமைக்கப்பட்டிருந்தன. அனைத்தும் சரிதான். சங்ககாலத்தில் போர்க்களத்தினை கண்ட வீரத்தாயின் நிலையை பற்றி குறிப்பிடுவது ஒக்கூர் மாசாத்தியார் குறிப்பிடுறாங்க. திருக்குறளின் திருக்குறள் அறிவையும் கல்வியையும் வலியுறுத்துகிறது அப்படிங்கிறது சரியானது. 1 சரி. குறள் வாய்மையையும் அடக்கத்தையும் வலியுறுத்துகிறது அப்படின்னு சொல்லிட்டு வரணும். இந்த குறள் மதத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்க மாட்டாங்க. குறளில் என்ன பண்ணியிருப்பாங்க? நடனம், கலைகள், அதுக்கு இம்பார்ட்டன்ட் கொடுக்க மாட்டாங்க. அதனால் 1, 4 சரி. வருணன் என்ற கடவுளை வணங்கியவர்கள். வருணன் நெய்தல் நில மக்கள் வணங்கியிருப்பாங்க. தவறானது எது அப்படின்னா தவறானது இந்த 4 மட்டும்தான் என்னது தவறானது. பட்டினப்பாலை கடியலூர் உருத்திரங்கண்ணனார். பட்டினப்பாலை கடியலூர் உருத்திரங்கண்ணனார். 10 அப்படிங்கிறது 8 சேர மன்னர்கள் பற்றி பேசுகிறது. மதுரை காஞ்சி முதுகுடி பெருவெழுதி பற்றி குறிப்பிடக்கூடியது தான் மதுரை காஞ்சி. இந்த திருவஞ்சைக்களம் அப்படிங்கிறது இந்த சேரர்கள் இங்கே சோழன் கொடுத்துருக்காங்க இல்லையா, சேரர்களினுடைய சேரமான் பெருமாள் நாயனார் சுந்தனர் பற்றி என்ன பண்ணியிருப்பாங்க? குறிப்பிடுவாங்க. தீங்கு செய்தவரை தண்டிப்பவருக்கு உரிய வழியாக வள்ளுவர் எதனை குறிப்பிடுகிறார்? இன்னா செய்தாரை ஒருத்தல் அவர் நான நன்னயம் செய்துவிடல். அவருக்கு நன்மை செய்யணும். சொல்லுக்கும் செயலுக்கும் தொடர்பில்லாதது நட்பை வள்ளுவர் எவ்வாறு குறிப்பிடுகிறார்? கனவிலும் இன்னாது மன்னோ வினை வேறு சொல் வேறு பட்டார் தொடர்பு. கனவுலையும் அவங்க துன்பம் தர மாட்டாங்க.
புண் என்று வள்ளுவர் எதனை குறிப்பிடுகிறார் அப்படின்னா புலால் உண்பவரை தான் என்ன பண்ணியிருக்காரு, புல் அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிட்டிருப்பாரு. புலால் பிரிதொன்றன் புண்ணது உண்ணாமை வேண்டும், புலால் பிரிதொன்றன் புண்ணது உணர்வாய் பெறின் அப்படின்னு சொல்லி குறிப்பிட்டிருக்காரு. அறம் பெருகும் வழி அப்படிங்கிறது இனிய சொற்களை பேசுதல். வாய்மை எனப்படுவது யாதெனின் யாதொன்றும் தீமை இல்லாத சொல்லல். தீங்கு இல்லாததை பேசணும், இனிய சொற்களை தான் பேசணும். உடலில் கலந்துள்ள பஞ்சபூதங்கள் யாரை பார்த்து சிரிக்கும்? வஞ்சமாக இருக்கிறவங்கள தான் என்ன பண்ணிருப்பாங்க, சிரிக்கும். வஞ்சமனத்தான் படிச்சொழுக்கம் பூதங்கள் ஐந்தும் அகத்தே நகும் அப்படின்னு சொல்லி தமிழக மக்கள் 6ஆம் நூற்றாண்டிலிருந்தே எழுத்தறிவு பெற்றிருந்தனர் என்பதை கூறும் தமிழ் பிராமி எழுத்து கீழடி. பிறனில் விளைவானிடத்தில் எவை நான்கும் நீங்காது. எது இருக்கிறவங்க இதெல்லாம் இல்லாதவங்ககிட்ட நீங்காது. பகை பாவம் அச்சம் பழி. பகை பாவம் அச்சம் பழி என நான்கும் இகவாவாம் இல்லிறப்பான் கண் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. பிறரால் விரும்பப்படாதவன் செல்வத்தை திருவள்ளுவர் எதற்கு ஒப்பிடுகிறார் அப்படின்னா, இது எதுக்காக சொல்லுவாங்க, இந்த ஊர் நடுவில் நச்சு மரம் பழுத்தற்று அப்படின்னு சொல்லி. நச்சப்படாதவன் செல்வம் நடு ஊருள் நச்சு மரம் பழுத்தற்று. மண்ணோடு இயைந்த மரத்தனையர் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. மண்ணோடு இயைந்த மரத்தனையர் கண்ணோடு இயைந்த கண் ஓடாதவர் அப்படின்னு இரக்கம் இல்லாதவங்க என்ன பண்ணியிருப்பாங்க, சொல்லியிருப்பாங்க. அழக்கொண்ட எல்லாம் அழப்போம் இழப்பினும் பிற்பயக்கும் நற்பாலவை அப்படின்னா ஊரார் உடைமைக்கு பேயாய் பரவாதே. திருக்குறளின் வழியின் துன்பப்படுபவர்கள் நாவை காக்காதவர் தான் என்ன பண்ணுவாங்க, துன்பப்படுவாங்க. யாகாவார் ஆயினும் நாகாக்க காவாக்கால் சோகாப்பர் சொல்லிலுக்கு பட்டு. பகைவரின் கர்வத்தை அடக்கக்கூடிய ஆயுதமாக எது சொல்கிறாங்க, செல்வம் குறிப்பிடுறாங்க. அரணாக்கம் வேண்டாதான் பிறனாக்கம் பேனாறு அழுக்கறுப்பான் அப்படின்னு சொல்லிட்டு திருக்குறள் வரிகள். வானாலும் செல்வமும் மன்னரசும் யான் வேண்டேன் குலசேகர ஆழ்வார். இலக்கியம் இசை நாடகம் ஆகியவற்றில் தேர்ச்சி பெற்ற தமிழ் பெண்களாக முதுக்குறவை அப்படின்னு சொல்லி குறிப்பிடுவாங்க. கீழ்கண்டவர்களுள் நக்கீரர் எந்த காலத்தை சேர்ந்தவர் அப்படின்னா, அவர் 3ஆம் சங்கத்தை சேர்ந்தவர் தான் யார், நக்கீரர். கழுமலம் எந்த இடத்துக்கான போர் நிகழ்வு? கழுமலம் நடந்தது பற்றி குறிப்பிடக்கூடியது அகநானூறு. மலையிலே பிறப்பினும் மலைக்கு அவைதான் என் செய்யும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இது எந்த நூல்லேருந்து கொடுத்துருப்பாங்கன்னா கலித்தொகையில் குறிப்பிட்டிருப்பாங்க. பாண்டியன்னா செழியன், பாண்டியன் செழியன். சேரர் ஆதவன். சோழர் அப்படின்னா செம்பியன், சோழர் செம்பியன். ஆய் திதியன், ஆய்ங்கிறது என்னது, திதியன் வருவாங்க. பாண்டியர் செழியன், சேரர் ஆதவன், சோழர் செம்பியன், ஆய் திதியன். வெம்மை அப்படின்னு எதை குறிப்பிடுறாங்க, வெண்மை அப்படிங்கிறது தான் ஒரு அறிவொளி படைத்தவன் என்று நினைக்கக்கூடிய செருக்கு, அதை தான் என்னன்னு சொல்கிறாங்க வெண்மை. வெம்மை எனப்படுவது யாதெனின் ஒம்மை உடையவாம் என்னும் செருக்கு. தான் பெரிய அறிவாளி அப்படின்னு நினச்சிக்கிறது தான் செருக்கு. மன்னரை சேர்ந்தொழுகுதல், குறிப்பறிதல், அவையறிதல், அதிகாரங்களில் உணர்த்துவது என்னென்ன அப்படின்னா அமைச்சர்களினுடைய நடத்தை பற்றி சொல்லியிருப்பாங்க. அமைச்சர் மன்னனுக்கு ஆலோசனை குறிப்பிடுறது பற்றி குறிப்பறிதல்லாம் ஆலோசனையை வச்சு சொல்லியிருப்பாங்க. அப்புறம் இது உளவியல் கருத்துக்கள் நிறைஞ்சதாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கணும். 1, 2, 4 சரி. நெஞ்சாற்று படை அப்படின்னு எந்த நூலை குறிப்பிடுறோம், முல்லைப்பாட்டு. பழங்களை அதிகம் கொண்டுள்ள மரங்களை சுற்றிலும் பறவைகள் பறந்து வருவது போல நான் மிகவும் பெரிய கரிகாலனின் அரண்மனைக்கு சென்றேன் அப்படின்னு குறிப்பிட்டவர் யார் அப்படின்னா முடத்தாம கண்ணியார் குறிப்பிட்டிருப்பாங்க. துறவிகளுக்கு இகழ்ச்சி வராமல் இருக்க அவங்க பின்பற்றக்கூடிய ஒரு ஒழுக்கம் அப்படின்னா அது கல்லாமை. மக்களை போல்வர் கயவர் அவர் என்ன ஒப்பாரி யான் கண்டதில். கயவர் அப்படின்னா எப்படி இருப்பாங்க, பொறுப்பில்லாதவங்க, அவங்க விருப்பம் போல் நடப்பவங்க, நெறியற்று வாழ்பவர்கள். இவங்க 3 பேருமே என்னது ஒரு கயவர் மாதிரி தெரிவாங்க அப்படி சொல்லியிருக்காங்க. இழுக்கா இயன்றது அறம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அழுக்காறு அவாவெகுளி இன்னாச்சொல் 4ம் இழுக்கா இயன்றது அறம். ஃபஸ்ட் என்ன வரும், அப்போ அழுக்காறு, அவா, வெகுளி, இன்னாச்சொல் அப்படின்னு சொல்லிட்டு திருக்குறளினுடைய முறை கரெக்டாக பண்ணணும்.
பிறரால் இகழப்படாமல் இருக்க வேண்டும் என எண்ணுபவன் யாதொரு பொருளையும் கள்ளத்தினால் அடையக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணியிருப்பாங்க, நெஞ்சில் கூட இன்னொரு பொருளை திருடணும் அப்படின்னு கள்ளத்தினால் அடையிறது கூட தப்பு தான் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அது ரெண்டுமே என்னது, சரியானது தான். பின்வருவனவற்றுள் எந்த குறள் செய்நன்றி அறிதல் அதிகாரத்தை கொண்டுள்ளது? மறவற்றார் மாசற்றார் கேண்மை துறவர்க்க துன்பத்துள் துப்பாயர் நட்பு. அதுதான் என்னது, செய்நன்றி அதிகாரத்தில் வந்திருக்கு. பின்வரும் பழக்க வழக்கங்களை இலக்கியத்தோடு பொருத்துக. பழிவாங்காத காதலனால் செய்யப்படக்கூடிய ஒரு வழக்கம், அதை பற்றி சொல்லக்கூடியது என்னது, தொல்காப்பியம். இளநீரில் பனை மற்றும் கரும்புச்சாறு ஆகியவை கலந்து குடிக்கக்கூடியது எது அப்படின்னா புறநானூரில் என்ன பண்ணியிருப்பாங்க, குறிப்பிட்டிருப்பாங்க. வீடுகளின் சுவர்களில் ஓவியம் தீட்டக்கூடிய வழக்கம் குறுந்தொகை. சுவர்களில் ஓவியம் தீட்டுறது எதுனா குறுந்தொகை. மணிமேகலை. பழிவாங்காத காதலனால் செய்யப்படக்கூடிய வழக்கம் தொல்காப்பியம். இளநீரில் பனை கரும்புச்சாறு ஆகியவை கலக்கக்கூடியது எது அப்படின்னா புறநானூறு வந்திருக்கணும். ஆனால் இந்த வெள்ளரிசி மற்றும் நெய்யுடன் காக்கைக்கு நெய்வேத்தியம் வைக்கிறது இதை பற்றி குறிப்பிடுவாங்க. வெள்ளரிசி மற்றும் காக்கைக்கு நெய்வேத்தியம் வைக்கிறது குறுந்தொகை. வீடுகளின் சுவர்களில் ஓவியம் வண்ணம் தீட்டுறது மணிமேகலையில் ஓவியம் வண்ணம் தீட்டுறது மணிமேகலை குறிப்பிட்டிருப்பாங்க. கேரளம் எர்ணாகுளத்தில் உள்ள பட்டினம் கிராமத்தில் நடத்தப்பட்ட தொல்லியல் அகழ்வாராய்ச்சி தான் தொடக்க கால ரோமானிய வணிகத்தை தெரிவிக்கிறது. சங்ககால பேரரசுகளின் துறைமுக நகரமான முசிறியின் ஒரு பகுதியாக பட்டணம் இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணியிருப்பாங்க, சொல்லியிருப்பாங்க. ரெண்டுமே சரிதான். உடுக்கை இழந்தவன் கை போல அங்கே இடுக்கண் களைவதாம் நட்பு, நட்புக்கு உதவுறவங்க. கொல்லிப்பாறை நாணயங்கள், கொல்லிப்பாறை நாணயங்கள் சேரர்கள். பெருவழுதி நாணயங்கள் பாண்டியர்கள், பெருவழுதி பாண்டியர்கள். மணிகள் உற்பத்தி செய்யக்கூடியது காங்கேயம். துணி உற்பத்தி செய்யக்கூடியது மொஹஞ்சதாரோ. அகழ்வாய்வில் கிடைத்துள்ள பொருட்கள் அகழ்வாய்வு. சங்கு வளையல்கள், சங்கு வளையல்கள் என்ன சொல்லியிருக்காங்க, வெம்பக்கோட்டை. உரை கிணறு கீழடி. ரோம் நாணயங்கள், ரோம் நாணயம்னாவே அழகன்குளம். வெள்ளி அச்சு, வெள்ளி அச்சு எங்கே இருக்குது, துலுக்கார்பட்டி. சங்கு வளையல் வெம்பக்கோட்டை, உரை கிணறு கீழடி, ரோம் நாணயங்கள் அழகன்குளம், வெள்ளி அச்சு துலுக்கர்பட்டி. பகைவர் புல் ஆர்க அப்படின்னு சொல்லிட்டு 500 குறிப்பிடும். தமிழகத்தில் எங்கு வளவளப்பாக்கப்பட்டது, பையம்பள்ளி. புதிய கற்கால பயன்பாடும் பையம்பள்ளி தான். மத்திய பழங்கற்கால கருவிகள் தே புதுப்பட்டி, சீவரக்கோட்டை, தஞ்சாவூர், அரியலூர் எல்லாமே மத்திய பழங்கற்காலம் தான். இடைக்கற்காலத்து கருவிகள் கிடைத்துள்ள தேரி சிவப்பு மணல் குன்று எங்கே இருக்குது, தூத்துக்குடியில். தமிழகத்துக்கு அப்பால் சேர சோழ பாண்டியர்கள் குறித்து அறிந்து கொள்ள 3ஆம் நூற்றாண்டை சேர்ந்த அசோகர் கால கல்வெட்டு சேர சோழ பாண்டியர்கள் பற்றி குறிப்பிடுது. சர் ராபர்ட் ப்ரூட்ஸ் என்ற இங்கிலாந்து நிலவியலாளர் சென்னைக்கு அருகில் உள்ள இந்த பல்லாவரத்தில் என்ன பண்ணியிருப்பார், பழங்கற்கால கருவிகள் 1863 ராபர்ட் ப்ரூட் வந்திருப்பாங்க. 1, 2 சரி. செல்ட் என்ற மெருகேற்றப்பட்ட கைகோடாரிகள் புதிய கற்கால மக்கள் பயன்படுத்தினார்கள். புதிய கற்கால கிராமம் குறித்த சான்று வேலூர் மாவட்டம் பையம்பள்ளியில் கிடச்சிருக்கு. புதிய கற்காலத்தை தொடர்ந்து வந்த பண்பாட்டு காலம் இரும்பு காலம் குறிப்பிடுவாங்க. இந்த விலங்குகள் வளர்த்தல் இதெல்லாமே என்ன ஆகுது, இடைக்கற்காலத்தில் வராது. ஹரப்பர்கள் எதை பற்றி தெரிஞ்சுக்கல அப்படின்னா குதிரை பற்றியும் இரும்பு பற்றியும் அவங்க அறிந்திருக்கவில்லை. சிந்துவெளி மக்களினுடைய லாஸ்ட் வேர்ல்ஸ் என்ற முறையை அணிந்திருந்தார்கள். அது எது சொல்லுது அப்படின்னா, அந்த லாஸ்ட் வேர்ல்ஸ் அப்படிங்கிறது நடமாடும் பெண் சிலையான ஒரு வெண்கல சிலை. மயிலாடுதுறையில் கண்டறியப்பட்ட கற்கோடாரிகள் உள்ள குறியீடுகள் சிந்துவெளியில் கண்டறியப்பட்ட குறியீடுகளை ஒத்திருக்கு, மயிலாடுதுறையில் உள்ளது அப்படி சொல்லியிருக்காரு. ஐராவதம் மகாதேவன் குறிப்பிட்டிருக்காரு. கீழ்கண்டவற்றுள் சிந்து மக்கள் பற்றிய தவறானது. சிந்துவெளி மக்கள் விலங்குகளை கடவுளாக வழிபட்டிருப்பாங்க. அவங்க முக்கிய கடவுளாக பசுபதி அப்படிங்கிற சிவனை குறிப்பிட்டிருப்பாங்க. சிந்துவெளி மக்கள் நெருப்பு மற்றும் நீரை கடவுளாக வழிபட்டிருப்பாங்க. அவங்களுடைய கடவுள் பெண் தெய்வம், தாய் தெய்வ வழிபாடு அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இரும்பு கண்டுபிடிப்பு ஆரியர்கள்.
வெண்கல கண்டுபிடிப்பு, வெண்கலம் சிந்துவெளி பயன்பாடு, விவசாயிகளின் துவக்கம் புதிய கற்காலம், தீயின் கண்டுபிடிப்பு இடைக்கற்காலம், தீயினுடைய கண்டுபிடிப்பு இடைக்கற்காலம். 1857 ஹரப்பா தொல்பொருள் சிதலமடைய காரணம் என்ன அப்படின்னா ரயில் பாதையை அமைக்க அங்குள்ள கற்கள் பயன்படுத்தப்பட்டன. ஆர்டி பானர்ஜி என்பவரால் 1922 கண்டுபிடிக்கப்பட்ட நகரம். பானர்ஜி மொஹஞ்சதாரோ. சிந்துவெளி மக்களின் எழுத்து முறை சித்திரை எழுத்து. சிந்துவெளி மக்களினுடைய வரி வடிவங்கள் பழந்தமிழரோடு தொடர்புடையது அப்படின்னு சொன்னவர் ஐராவதம் மகாதேவன். சான்குதாரோ, சான்குதாரோ அப்படின்றவங்க ஜோஷி. குள்ளி மஜும்தார், ராக்கி கார்கி அமரேந்திரநாத், தொலவிரா ஆரல்ஸ்டீன் அப்படிங்கிறவங்க, தொலவிரா அப்படிங்கிறவங்க ஆரல்ஸ்டீன். பாருங்க, சி தான் ஆன்சர், சி தான் வரும். சான்குதாரோ தான் மஜும்தார், அதை வச்சே நீங்கள் என்ன பண்ணிடலாம், போட்டுடலாம். சான்குதாரோ மஜும்தார், குள்ளி அவங்க தான் ஆரல்ஸ்டீன் வருவார். ராக்கி கார்கி, ராக்கி கார்கி அமரேந்திரநாத், தொலவிரா தான் ஜேபி ஜோஷி வருவாங்க. அதனால் என்னது, சி தான் ஆன்சர், சி தான் வந்து கரெக்டான ஆன்சர். சான்குதாரோ, சான்குதாரோ மஜும்தார். லோத்தல், லோத்தல் யார் அப்படின்னா எஸ்ஆர் ராவ். பனவாலி, பனவாலி பிஷ்ட். மிட்டாதல் சூரஜ்பான் தான் மிட்டாதல். சிந்துவெளி நாகரிகத்தில் 500க்கும் மேற்பட்ட முத்திரைகள் எல்லாமே டெரகோட்டாஸ், அதாவது மண்ணால் செய்யப்பட்டவை. ஹரப்பாவில் உள்ள கருவிகள் எதனால் செய்யப்பட்டது? ஹரப்பாவில் செம்பு மற்றும் வெண்கலம் பயன்படுத்தியிருப்பாங்க. ஹரப்பா மக்களால் பயிரிடாத பயிர் கரும்பு. சிந்துவெளி மக்களின் நகரங்களில் மிக பெரியது மொஹஞ்சதாரோ. ஹரப்பா மக்கள் என்ன பண்ணியிருப்பாங்க, பருத்தியை பயிர் பண்ணியிருப்பாங்க. ஆனால் மெசபடோமியாவுக்கு ஏற்றுமதியெல்லாம் பண்ணியிருக்க மாட்டாங்க, அது தப்பு. ஹரப்பா மக்கள் முதலில் பருத்தியை பயிரிட்டனர்ங்கிறது சரியானது. சிந்துவெளி நாகரிகத்தில் வந்து வலுவான மத்திய அரசு இருந்திருக்கும். தெருக்களில் தெருவிளக்கு அமைச்சிருப்பாங்க. தெருக்களில் குப்பை தொட்டிகள் இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இந்த ஏழை பணக்காரர் அப்படிங்கிறதெல்லாம் என்ன பண்ணியிருக்க மாட்டாங்க, அங்கே குடியிருப்புகள் இருந்திருக்காரு. மேடான பகுதி பள்ளமான பகுதின்னு வேணால் சொல்லியிருப்பாங்க. இந்திய தொல்லியல் ஆய்வுத்துறையின் முதல் ஆய்வாளர் அப்படின்னா அவர் யாரை சொல்லியிருக்காங்க, முதல் ஆய்வாளர் அலெக்சாண்டர் கன்னிங்காம். அவர் வந்து என்ன பண்ணியிருப்பாங்க, நில ஆய்வாளர் அப்படி சொல்லிட்டு என்ன பண்ணியிருப்பாங்க, குறிப்பிட்டிருப்பாங்க. அளவையாளர், இவர் வந்து நில அளவையாளர் அப்படி சொல்லிட்டு என்ன பண்ணியிருப்பாங்க, குறிப்பிட்டிருப்பாங்க. சிந்துவெளி அகழ்வாராய்ச்சியின் போது இந்திய தொல்பொருளாய்வின் இயக்குனர் ஜெனரல் சர் ஜான் மார்சல் சிந்துவெளி நாகரிகம், அதாவது சிந்து நாகரிகம் அப்படிங்கிறத முதலில் பயன்படுத்தியவர் யார் அப்படின்னா இது வந்து சர் ஜான் மார்சல் அப்படிங்கிறவர் தான் என்ன பண்ணியிருப்பார், வந்திருப்பார். இதில் நம்மளுக்கு எது இப்போ கவர் ஆகிருக்கு அப்படின்னா இந்த தமிழ் சமுதாயம் அப்படிங்கிறதும் திருக்குறளும் என்ன பண்ணியாச்சு, இதில் வந்து நம்ம பார்த்தாச்சு. தமிழ் இலக்கிய வரலாறு சம்பந்தமானதும் என்ன பண்ணியாச்சு, இதில் வந்து பார்த்தாச்சு. இந்த திருக்குறளின் தத்துவ கோட்பாடுகள் சிந்துவெளி நாகரிகம் ஃபுல்லாகவே இதில் வந்து கவர் ஆகிருக்கு. இது ரிவிஷனுக்கும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட்டும் அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.